நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் கார்த்திகை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் நிறைந்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் சங்காபிஷேகம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு நடக்கும். இந்த மாதத்தில் மட்டும்தான் நடக்கும். அப்படி சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய சங்காபிஷேகத்தில் உங்களால் முடிஞ்ச பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தின அந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி கார்த்திகையில் தினமும் சூரிய உதயத்துக்கு முன்னே நாம் நீராடினா எல்லா புனித நதிகள்லையும் நீராடின அந்த சந்தோஷம், அந்த புண்ணியம் அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் செவ்வாயோட வீட்டில் விருச்சிக ராசியில் இருக்கார். அதோட குரு பகவான் எப்பவும் போல வக்கரம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காரு. புதன் சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு. சுக்கிர பகவான் தனுசு ராசியில் இருக்கார். கார்த்திகை 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் போறாரு. செவ்வாய் இந்த மாதம் முழுக்க கடகராசியில் நீச நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு. இந்த செவ்வாய் நீசம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. ஏன்னா கடகத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனி அப்படிங்கிறவரை பார்க்குறாரு. செவ்வாய் பலமிழந்து போய் தான் பார்க்குறாரு. அதனால் அதை பற்றி நாம் பெருசாக பார்க்கல அப்படின்னாலும் அதில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த வகையில் குரு பகவானோட வக்கரம், சூரியனை பார்க்கக்கூடிய சனி, சனியை பார்க்கக்கூடிய செவ்வாய், இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதியான புதன் சகாயஸ்தானத்தில் சூரியனோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கார். அதாவது விரையாதிபதி சூரியனோடு சேர்ந்துருக்கார். அப்படிங்கிறதால விரயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. செலவு என்ன வேணாலும் வந்துட்டு போகுது. ஏன்னா எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி ராசிக்கு 3வது வீடு விருச்சிக ராசி மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறதுக்கு தக்கன எவ்வளோ செலவு வந்தாலும் சரி அதுக்கு உண்டான காசு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கும். அதுமாரி ஜென்மத்தில் கேது 7ல் ராகு இருக்கார். அப்படிங்கிறதால இந்த சர்ப்பதோஷம் கொஞ்சம் ஏற்ற இறக்க சூழல் அப்படிங்கிறத கொடுக்கும். திடீர்னு 10 ரூபா காசு வரும், திடீர்னு வந்த காசு செலவாகி போயிடும். வந்தது எப்படின்னு கூட நமக்கு தெரியும், ஆனால் போனது எப்படின்னு தெரியவே தெரியாது. இதனால் நமக்கே ஒரு பயம் வரும். என்னடா இது எம்மா காசு வந்தாலும் செலவாகி போகுது, இப்போ எப்படி தான் காசு சேர்த்து வைக்கிறது, நமக்கு சம்பாதிக்க தெரியுது சேர்த்து வைக்க தெரியலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வரும். அதை தவிர்த்துடணும் அப்படின்னா நீங்கள் செலவை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. சூழல் அப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப செலவான ஆகிட்டு போது, இருக்கிற நேரத்தில் செலவாகுதே, கடன் வாங்க வேண்டிய சூழல் வரலையே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதுமாதிரி ரிஷபத்தில் குரு பகவான் வக்கரம். உங்களோட ராசிக்கு 4க்கும் 7க்கும் அதிபதியான குரு ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம். அவர் வக்கரமடைகிறார் அப்படிங்கிறது நன்மை தான். அந்த அடிப்படையில் பார்த்தா வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்பு, சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஏகப்பட்ட கடன் இருக்குது, நான் எங்கே வீடு கட்டுறது, நான் எங்கே சொத்து வாங்கிறதுன்னு. திடீர்னு எங்கேருந்தாவது காசு பணம் அப்படிங்கிறது தேடிக்கிட்டு வரும். ஒரு பூர்வீக சொத்து விற்பனையின் மூலமாக இருக்கலாம், பூர்வீக சொத்து பாகப்பிரிவினையின் மூலமாக இருக்கலாம், இல்லை கடந்த காலகட்டங்களில் எங்கேயாவது கொடுத்த பணம் வசூலாகலாம், வராதுன்னு நினச்ச பணம் வரலாம், இல்லை பெற்றோர்களோட ஆதரவால் அவங்க ஒரு தொகையை கொடுத்து ஏதோ புழைச்சிக்க அப்படிங்கிற ரீதியில் இருக்கலாம். இப்படி ஒரு மண்ணுமனைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதுமாரி நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதுமாரி விலகி போன சொந்தங்கள்லாம் விரும்பி சேருவாங்க. திருமண முயற்சிகள் கைகூடுறதுக்கான அறிகுறி தெரியும். ரொம்ப வயசாகி போச்சு, எத்தனை இடத்துல மாப்பிள்ளை பார்த்தேன், பொண்ணு பார்த்தேன், ஒன்றும் அமையல, பார்த்த இடத்துலலாம் பொண்ணை பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணை பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் தட்டிக்கிட்டே போச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி திருமண தடை அப்படிங்கிறதெல்லாம் விலகி இப்போ திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. எல்லாரும் நல்லது தான் சொல்கிறீங்க, யாரும் கெடுதல் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் இது எல்லாமே நடக்கும். நம்ம நல்லது நல்லதுன்னு சொல்கிற ஆள் கெட்டதுன்னு சொல்லக்கூடிய ஆள். அதுமாரி இந்த மாதத்தில் சனி செவ்வாய் பார்வை இருக்குது. கடகத்தில் நீசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்குறாரு. 3க்கும் 8க்கும் அதிபதியான செவ்வாய் சனியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இந்த முரண்பாடான கிரக சேர்க்கை அப்படிங்கிறது தேவையற்ற நிலபுலம் சம்மந்தப்பட்ட வழக்குகளை கொண்டாந்து விட்டுரும். அதில் கவனமாக இருக்கணும். ஒரு சொத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அதை உரிய பணம் கட்டி அளந்து வேலி போட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இல்லைனா எனக்கு 1 அடி எனக்கு 2 அடின்னு அண்டை கொள்ளக்காரன் பக்கத்து நிலத்துக்காரன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு தான் கிடக்கணும். அது தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறதால அளந்து வேலி போட்டுக்குங்க.
அதுமாரி கால்நடைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். கால்நடைகளாலேயும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. கால்நடை நம்ம ஒரு 2 ஆடு வச்சுருக்கோம், ஒரு 4 மாடு வச்சுருக்கோம் அப்படின்னா அது எங்கேயாவது போய் பக்கத்து கொள்ளையில் பயிரை தின்னுட்டு வந்து நம்மளை சண்டையில் விட்டுரும். அதனால் கால்நடைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுமாரி இந்த மாதம் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் சுக்கிரன் இருக்கார். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் தனம், பாக்கியம் இந்த 2 வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 4வது வீட்டில் இருக்கார். அப்படிங்கும்போது நல்ல அமைப்பு தான். மருத்துவ செலவுகள்லாம் இருக்காது. அதுமாதிரி மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும். ஒரு மெடிக்கல் வச்சுருக்கேன், இல்லை ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறேன், அப்போ ஒரு சம்பளம் கூடுதல் கிடைக்கும். இல்லை நீங்களே ஒரு மருத்துவராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு அரசு உத்தியோகம், இல்லை பெரிய அளவில் தொழில் ரீதியான சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. 18ஆம் தேதிக்கு மேலே மகர ராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகி போயிடுவார். பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு சுக்கிரன் போகிறாருன்னா புது திருப்பங்கள் நிறையா கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சிருவீங்க. அதுமாரி நகை நட்டு வாங்கலாம். நகை நட்டு வாங்கிறதுக்கெலாம் இது ஒரு உகந்த நேரமாக இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அதுமாதிரி எப்போயாவது ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டு வந்துருப்போம், எங்கே கிடக்குன்னு கூட நம்ம கண்டுக்க மாட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதை ஒரு 20 லட்சத்துக்கு கொடு, 30 லட்சத்துக்கு கொடும்பாங்க. என்னடா இது, நான் அன்றைக்கி 2 லட்சத்துக்கு தான் வாங்கினேன், இன்றைக்கி இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னா அந்த நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பல மடங்கு விலை உயர்ந்த அந்த சொத்து அப்படிங்கிறது விற்பனையாகும். இருந்தாலும் பூமி காரகன் அப்படிங்கிறவர் நீச நிலையிலையும் இருக்கார், வக்கரமும் இந்த மாதம் 18ஆம் தேதி ஆகிறாரு. அப்படிங்கிறதால சொத்து விற்பனை அப்படிங்கிறது வேண்டாம். கூடுதலாகவே பணம் வந்தாலும் சரி அது பாட்டே கிடக்கட்டும். இன்றைக்கி 20 ரூபாய்க்கு ஒருத்தன் கேட்பான், நம்ம ஆசைப்பட்டு விற்றோம்னா நாளைக்கு ஒருத்தன் 30 ரூபா கேட்பான். அடப்போயா நேற்று தாயா கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதோட கடகராசியில் செவ்வாய் 18ஆம் தேதி வக்கரம் ஆகிறாரு. ஏற்கனவே நீசம், இப்போ வக்கரம். நல்ல வாய்ப்புகள் கை நழுவி போகக்கூடிய வாய்ப்பு. அதான் சொன்னேன், இப்போ இடம் வந்து பல மடங்கு நமக்கு விற்பனை ஆகும். திடீர்னு ஒருத்தன் 20 ரூபாய்க்கு கேட்குறான், இதே நல்ல வேலை நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் பார்த்தா தான் தெரியும் 30 ரூபான்னு. அதனால் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கவும் வேண்டாம். ஒரு இடம் வாங்க போகிறோம், கிரயம் பண்ண போகிறோன்னா ஒரு 10 ரூபா சொத்தை நம்ம தலையில் 12 ரூபாய்க்கு கட்டிடுவாங்க. இல்லாட்டி ஏதாவது அதில் ஒரு வில்லங்கம் இருக்கும், பாதல்ல போல வல்ல பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு. அதனால் அது வேண்டாம். குடும்பமான வரைக்கும் பூமி சார்ந்து எந்த முடிவுகளும் இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம். அது விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு பயிரை மாற்றுறேன், புதுசாக உரம் வைக்கிறேன், புதுசாக மருந்து வைக்கிறேன், இந்த மாதிரி வேலைகள் எதுவும் செய்ய வேண்டாம். செய்யக்கூடிய வேலைகளை அப்படியே தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருங்க, மாற்றங்கள் வேண்டாம். அதுமாதிரி போர் போடுறேன், ஒரு கிணறு வேலை பார்க்குறேன், இந்த வேலையெல்லாம் வேண்டாம். மண்ணை தோண்டி எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இதுமாரி பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது முயற்சிகளில் அப்படிங்கிறது யோசித்து செய்யணும். எந்த ஒரு விஷயமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய திட்டங்கள் அப்படிங்கிறது வேண்டாம். முக்கிய முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், தொழில் ஒப்பந்தங்கள், தொலைதூர பயணங்கள், இது எல்லாத்தையுமே இந்த மாதத்தில் குடும்பமான வரைக்கும் தவிர்த்துறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஒரு அத்தியாவசிய பயணம் நான் போயே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னா கூட தனிமை பயணம், இரவு நேர பயணம் அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா சர்ப்பதோஷத்தோட பிடியில் இருக்கீங்க அப்படிங்கிறதால எங்கேயாவது நம்ம போகிற வழியில் பாதியில் இறங்கி இருக்கிறப்ப ஒரு சின்ன பூச்சி கடிச்சிருச்சு, வண்டு கடிச்சிருச்சின்னு விஷக்கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுமாரி பெண்களும் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் சமையல் அறையில் ஒரு கூரான ஒரு அருவாமனை கத்தி பயன்படுத்துகிறப்ப கவனமாக இருக்கணும். அது மாதிரி ஆண்கள் உயரமான இடம், வழுக்கலான இடங்களில் வேலை செய்யும்போது, நெருப்பு மின்சாரத்தில் வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா சூரியன் மறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது தான். அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் கல்வி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு மந்தநிலை மாணவர்கள் கூட ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. மொத்தத்துக்கு பார்த்தோம்னா ஒரு சராசரியான மாதமாக போயிடும். எல்லாத்தையும் கடந்து குரு பார்வை உங்களோட ராசியிலேயே விழுவுது அப்படிங்கிறதால அந்த சராசரி அப்படிங்கிறத மாற்றி இன்னும் ஒரு 70% நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். 50க்கு 50ங்கிறத தாண்டி ஒரு 70-30 அப்படிங்கிற அளவுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். இதை பயன்படுத்திங்க. ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் பலம் அடைஞ்சிருக்காரு. உங்களோட எதிராளிகள் எல்லாமே உங்கள்கிட்ட சரணடைஞ்சு போவாங்க. கடன்லாம் ஓரளவுக்கு அடைக்கலாம். நன்மைகள் நிறையா நடக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. இருந்தாலும் சனி மேலே செவ்வாய் பார்வை விழுவுது அப்படிங்கும்போது இந்த புது கடன், ஜாமீன், ஜவாப்தாரி இதெல்லாம் வச்சுக்காதீங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.